ஹாய் guys வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி ஆவேசம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ரோமன் சாம்னு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மூவி. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சாங் எல்லாம் ட்ரெண்டிங் ஆனிச்சு. ஸோ அந்த மூவியோட டேரக்டர் தான் இந்த மூவி. ஸோ இந்த படத்தோட கதை பார்க்கணும்னா கதை எப்படி இருந்துச்சுன்னா மூணு பாய்ஸ் ரேகிங் பண்றாங்க. ஸோ சீனியர்ஸ். ஸோ அவங்க ஒரு லோக்கல் ரவுடியை தேடுறாங்க. ஸோ அப்புறம் தான் ஃபாத் ஃபாசில் இன்ட்ரோ கொடுக்குறாரு ரங்காவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம எங்கேஜிங்காகவும் கடைசியா அந்த வர இன்டர்மிஷனும் செம்மையா ஒரு இன்டர்வல் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பிளாஸ்டாவே இருக்கும் உண்மையிலே. அந்த சீன்லாம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல தாங்க கொஞ்சம் லேகு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த லேக் இஷ்யூ அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அந்த கிளைமேக்ஸ் சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல நல்ல நல்ல சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சனால ஸோ அந்த லேக் லைட்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் வச்சனால ஸோ ஓகே செகண்ட் ஹாஃப் ஒரு டீசென்ட் போவோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் தாங்க வாய்ப்பே இல்லை. ஃபாத் ஃபாசில் என்ன மாதிரியான நடிப்புல அரக்கம்ல சத்தியமா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ரங்காவா அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பே இல்லை. ஸோ சுஷின் ஷாம் பத்தி சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டரு செம்மையான பிஜிஎம் அண்ட் சாங்ஸ். எப்படி அந்த படத்தோட ஐப் நம்ம பார்க்கறப்போ ஒரு சீன் வர்றப்போ நம்மளுக்கு ஐ மூமெண்ட் வரும்ல. ஸோ அந்த பிஜிஎம் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் செம்மையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிஜிஎம் ஒர்க் ஆயிருந்துச்சு படத்துல. ஸோ சுஷின் ஷாம் வேற லெவல்ப்பா. அப்புறம் டைரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். செம்மையா ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரியை வச்சு கரெக்டா எப்படி என்கேஜிங்கா என்ன ஃபன்னாவும் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. ஸோ ஆவேஷம் எப்படின்னா ஒரு குட் வாட்ச் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபார் யூ ஆல். ஸோ எப்படி சொல்றது, ஒரு என்டர்டெய்னிங்கான மூவி, ஒரு வைபா ஒரு ஃபன்னான ஒரு மூவி, தேவையில்லாத எமோஷனல்ஸ் இந்த ஃபிளாஷ்பேக் எதுவுமே இல்லாம ஒரு ஃபன்னான ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஆவேசமா பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங், ஸோ இந்த மூவில அதாங்க கொஞ்சம் லேக் இஷ்யூ இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா மேபி பெட்டராக இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். 5/5 கொடுக்குற லெவலுக்கு. மற்றபடி ஒரு ஃபன்னு, அப்புறம் செம்ம ஃபைட் சீனு அதெல்லாமே வச்சு ஒரு பக்காவா ஒரு பேக்கேஜா ஒரு என்டர்டெய்னிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவேஷம். ஸோ இப்போ மலேசியாவில் மலையாளத்தை இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடுது. ஸோ ஃபியூ லொக்கேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ யார் பார்க்கலையோ கண்டிப்பா போய் பாருங்க. அவ்வளவுதான். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.